மகளே, மகனே, உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்று ஆண்டவர் கூறும் அந்த வார்த்தையை நாம் கேட்கின்ற பொழுது நமக்கு எப்படி இருக்கும் என்பதை உணர்ந்தவர்களாக இன்றைய வாசகங்களை நாம் தியானிப்போம். ஒரு சிலர் என்னிடம் கேட்ட கேள்வி, கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அவர் ஏன் தீமையை அனுமதிக்க வேண்டும்? அவர் ஏன் எங்களை வேதனைக்கு உட்படுத்த வேண்டும்? இதற்கு பதில்தான் இன்றைய முதல் வாசகம். இன்றைய முதல் வாசகத்திலே கூறப்பட்டிருக்கிறது, கடவுள் மனிதனின் துன்பத்தில் மகிழ்பவர் அல்ல. ஆக கடவுள் மனிதன் துன்பத்தில் வாழ வேண்டும் என்பதை விரும்பாதவர், அறவே மனிதன் துன்பத்தில் வாழ்வதை வெறுப்பவர். அப்படி என்றால் கடவுள் மனிதனை படைத்த பொழுது மரணம் என்பது இல்லாமல் தான் இருந்தது. இந்த மரணம் என்பது எப்பொழுது வருகிறது என்றால், மனிதன் தவறு செய்த பின்பு, பாவத்தில் விழுந்த பின்பு அந்த மரணம் என்று ஒன்று வருகின்றது. ஆக அந்த மரணத்திலிருந்து மீட்பு, மரணத்திலிருந்து உயிர்ப்பு, மரணத்திலிருந்து விடுதலை, அவற்றை நமக்கு கொடுப்பது யார் என்று பார்த்தால் இயேசு கிறிஸ்து. தந்தையாகிய கடவுள் தன்னுடைய மகனை இந்த உலகிற்கு அனுப்புகின்றார். அவர் வாழ்ந்து துன்புற்று மரித்து உயிர்த்து நம் அனைவருக்கும் மீட்பை அதன் வழியாக நமக்கு கொடுக்கின்றார். ஆக நம்முடைய பாவத்தினால் நாம் இறக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தது போன்று அவருடைய இறப்பின் வழியாக நாமும் இறப்பிற்கு சென்று நாம் மீண்டும் உயிர்த்தெழுகின்றோம். இயேசுவோடு நாம் இறுதி காலங்களில் வாழ்வோம் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆக அடிப்படையில் என்னவென்றால், இயேசு துன்பத்தை துடைக்க வல்லவர், நம் வேதனைகளை போக்க வல்லவர், நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் வாழ்வு கொடுப்பவர். அப்படித்தான் இயேசு நமக்கு தென்படுகிறார், அப்படித்தான் இயேசு நமக்கு இருக்கிறார். ஆக துன்பமில்லாத மனிதர்கள் யாராவது உண்டா என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்பினால் என்ன பதில் கிடைக்கும்? இந்த உலகில் வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது ஒரு விதத்தில் துன்பத்தை வாழ்ந்து கொண்டுதான் இருப்பான், அல்லது துன்பத்தை அனுபவித்து கொண்டுதான் இருப்பான். அந்த துன்பத்தில் பெரிய துன்பம் சிறிய துன்பம் என்பது அவரவரை பொறுத்து தான் இருக்கின்றது. காரணம், ஒருவர், இந்த உலகில் பலரும் அப்படித்தான், என்னுடைய துன்பம் மிகப்பெரிய துன்பம், மற்றவர்களுடைய துன்பம் சாதாரண துன்பம் என்றுதான் நாம் பார்க்கின்றோம். ஆனால் உண்மையிலேயே ஒவ்வொருவருடைய துன்பமும் அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏற்றாற்போல் அவர்களுக்கு வேதனை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆக இந்த உலகில் உள்ள துன்பமாக இருந்தாலும் சரி, இன்பமாக இருந்தாலும் சரி, நாம் அளவிட்டு பார்க்க முடியாது. இதை நான் ஏன் கூறுகிறேன் என்றால், உங்கள் வாழ்வை திருப்பி பாருங்கள். நீங்கள் திருமணமானவர்களாக இருக்கலாம், அல்லது நட்பு வட்டாரத்தில் உள்ளவர்களாக இருக்கலாம். நாம் எடுத்துக்காட்டிற்கு கணவன் மனைவியை பற்றி சிந்தித்து பார்ப்போம். கணவன் மனைவி தொடக்க காலங்களில், அதாவது திருமணம் செய்த அந்த புதிதில் அன்பை ஆழமாக பகிர்ந்து கொள்ள முற்படுவார்கள். ஒருவரை விரும்புவார்கள், சிரிப்பார்கள், பேசுவார்கள், அரவணைப்பார்கள். ஆனால் காலப்போக்கில் இந்த அன்பு, அவர்கள் மத்தியில் உள்ள அந்த அன்பு இல்லாதது போல் அவர்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படும். இது அன்பு இல்லை என்று சொல்ல முடியுமா என்றால் இல்லை. ஆனால் அன்பு வேறு பரிணாமத்தை எடுத்திருக்கின்றது, அது மாற்றம் அடைந்திருக்கின்றது, அன்பு ஆழமாக சென்றிருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் வெளிப்படையாக அவர்கள் உணர்வதில்லை என்றுதான் நாம் சொல்ல முடியுமாக. அதனுடைய ஆழத்தன்மையை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அன்பினுடைய ஆழமான அந்த தன்மையை புரிந்து கொள்ள முடியாது. மேலோட்டமாக இருக்கின்ற பொழுது நாம் புரிந்து கொள்ளுகின்றோம், ஆனால் அது ஆழப்படுகின்ற பொழுது அதை நாம் புரிந்து கொள்வதில்லை. அதுபோன்றுதான் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம். யாயின் என்ற மனிதரும் அதைப்போன்று 12 வருடங்களாக இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணியும் இயேசுவை சந்திக்க வருகின்றார்கள். 2 பேரும் வெவ்வேறுபட்ட பிரச்சனைகளோடு வருகின்றார்கள். ஒருவர் இயேசுவுக்கு முன்பாக சென்று, ஆண்டவரே, என்னுடைய மகள் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றாள், மரணிக்கப் போகின்றாள், நீர் நினைத்தால் அந்த பெண்மணியை காப்பாற்ற முடியும் என்று அவருடைய வார்த்தைக்காக ஏங்கி நின்று கொண்டிருக்கின்றார். இன்னொரு பெண்மணி இயேசுவிற்கு முன்பாகவும் செல்லவில்லை, இயேசுவிடம் கேட்கவும் இல்லை, மனதிற்குள்ளே நினைக்கின்றாள், நான் இயேசுடைய அந்த ஆடையை தொட்டால் குணமடைவேன். வெவ்வேறு விதமான நம்பிக்கை, ஒரே நம்பிக்கை என்றல்ல, வெவ்வேறு விதமான நம்பிக்கை. ஆனால் இந்த இரண்டிலும் இறைவனுடைய அருள் நிரம்பி வழிவதை நாம் பார்க்க முடிகின்றது. அந்த 12 ஆண்டுகள் இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண்
அதற்கு முன்பாக அந்த பெண்மணி மருத்துவர்களை சந்தித்திருக்கிறார், பல மருந்துகளை வாங்கி உட்கொண்டிருக்கின்றார். ஆனால் எதிலும் நோய் குணப்படுத்தப்படவில்லை. தேவையான அனைத்தையும் செய்து பார்க்கின்றார், அவருக்கு குணம் கிடைக்கவில்லை. இறுதியாக இயேசு சீடர்களோடு மக்களோடு இணைந்து பயணித்து கொண்டிருந்த பொழுது அங்கு வந்த மக்களில் சிலர் இயேசுவோடு இருந்தார்கள். ஆனால் எல்லாரும் குணப்படுத்தப்பட்டார்களா? இல்லை. எத்தனையோ பேர் இருந்தார்கள். ஆனால் இந்த பெண்மணி தொட்ட போது மட்டும் இயேசு அவருடைய அருளானது அவருடைய விட்டு இறங்கிச் செல்வதை உணர்கிறார். அப்படி என்றால் கூட வந்த அந்த மக்களுடைய மன ஓட்டங்கள் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும்? வந்தவர்கள் சிலர் இயேசுவை பார்க்க வந்திருக்கிறார். அதாவது நமக்கு தெரியும், பல அரசியல்வாதிகள் நம்ம ஊர்களில் வருகின்ற பொழுது, அல்லது நடிகர்கள் நம்முடைய ஊருக்கு வருகின்ற பொழுது, அல்லது பெரிய பெரிய ஆட்கள் வருகின்ற பொழுது அவர்களை பார்ப்பதற்காக அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், கருப்பாக இருக்கிறார்களா, சிவப்பாக இருக்கிறார்களா, குட்டையாக இருக்கிறார்களா, நெட்டையாக இருக்கிறார்களா என்று பார்ப்பதற்காக நாம் போய் நிற்போம் அல்லவா? அதுபோன்றுதான் இயேசு போன அந்த பாதையிலும் பலர் கூடுகின்றார்கள். ஆகவே அவர்கள் இயேசுவின் அருளை முழுமையாக பெற்றுக்கொள்ளவில்லை. அதேபோன்று இன்னும் சிலர் இயேசு செய்த புதுமைகளை பார்ப்பதற்காக அங்கே வருகின்றார்கள், அதில் ஆடிப்பாடி கொண்டாடுகின்றார்கள். ஆனால் அதில் அவர்களுடைய நம்பிக்கை ஆழப்பட்டதா என்றால் நிச்சயமாக ஆழப்படவில்லை. ஆனால் இந்த பெண்மணி முழுமையான நம்பிக்கையோடு இயேசுடைய ஆடையை தொடுகின்றார், குணப்படுத்தப்படுகின்றார். ஆக இந்த நிகழ்வு அப்படியே எங்கே நிகழ்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நிகழ்வு வேறு எங்கும் அல்ல. நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ஆலயத்திற்கு போகின்ற பொழுது போகிறதுக்கு முன்பாக நம்முடைய வாழ்வில் பல துன்பங்களும் துயரங்களும் இன்பங்களும் நிகழ்கிறது. நாம் அந்த துன்பத்தையும் வேதனைகளையும் நோய்களையும் நீக்குவதற்கு பல இடங்களுக்கு செல்கின்றோம். நாம் விரும்பியதை செய்து பார்க்கின்றோம். நம்முடைய மனதிற்கு ஆறுதல் கொடுப்பதற்காக காதலித்து பார்க்கின்றோம், அன்பு செய்து பார்க்கின்றோம், நட்பு வட்டாரங்களை உருவாக்கி பார்க்கின்றோம், புகைப்பிடித்து பார்க்கின்றோம், மது அருந்தி பார்க்கின்றோம், இன்னும் பலவற்றை செய்து மந்திரவாதத்திற்கு சென்று பார்க்கின்றோம். இப்படி பலவற்றை நாம் செய்து பார்க்கின்றோம். ஆனால் நமக்கு எதிலும் இந்த விடுதலை கிடைக்கவில்லை. அப்படியே ஆலயத்திற்கு வருகின்றோம், வந்து இங்கே என்ன செய்கின்றோம்? நடந்தவற்றை நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆலயத்திற்கு வந்தோம் என்றால் நம்பிக்கையோடு வர வேண்டும். இந்த பெண்மணி நான் எப்படி இயேசுடைய ஆடையில் தொட்டால் குணப்படுத்தப்படுவேன் என்ற நம்பிக்கையோடு இருந்தால் அதே நம்பிக்கை, நான் ஆலயத்திற்கு சென்றால் இறை வார்த்தை வாயிலாக இறைவனை தொடுவார், அவருடைய நற்கருணையின் வாயிலாக இறைவனை தொடுவார், அந்த நற்கருணை வாயிலாக நான் இயேசுவை தொட முடியும் என்ற நம்பிக்கையோடு நாம் செல்லுகின்ற பொழுது அதன் வழியாக இறைவனுடைய அருளும் ஆற்றலும் நமக்குள் இறங்கி நமக்கு அகத்தில் இருக்கின்ற வேதனைகளை குணப்படுத்தும், நம்முடைய துன்பங்களை குணப்படுத்தும், நமக்கு ஆறுதல் கொடுக்கும், நமக்கு அன்பை கொடுக்கும். நாம் இறைவனுடைய அருளை மட்டுமல்ல அவருடைய மகிழ்ச்சியை நமக்குள் உணர முடியும் என்பதை நாம் உணர்ந்து வாழதான் இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சிந்திப்போம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் இனிய நாளாகவும் இறைவனுடைய அருள் உங்கள் இல்லத்தில் நிரம்பி வழியக்கூடிய நாளாகவும் அமைய வேண்டுகின்றேன். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.